அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. இந்த வாரத்தோட first tech news நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தலாம். Tech news நம்பர் 295 ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ்லாம் எப்போ மாதிரி உங்களுக்கு description boxல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போற டெக் அப்டேட் Google Chromeல வரப்போற ஒரு புது ஃபீச்சர். Google Chrome அப்படினு சொல்லும்போது ரொம்பவே பாப்புலரான ஒரு browser, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு browser. இந்த browserல வந்து இனிமே நீங்க எல்லா வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. எஸ், Google Chromeல தற்சமயம் beta டெஸ்டிங்ல Kaleidoscope ஃபீச்சர் வந்து இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Kaleidoscope ஃபீச்சர் வழியா இனிமே நீங்க எல்லா வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து அக்சஸ் பண்ணலாம். குறிப்பா Netflix, Amazon Prime, Disney Hotstarனு எல்லா வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸும் நீங்க Google Chrome வழியாவே அக்சஸ் பண்ண முடியும். தற்சமயம் இது beta டெஸ்டிங்ல இருக்கு. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, Google Assistantலயும் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் சென்ட் மெசேஜ் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் வழியாக வந்து உங்களுடைய மெசேஜஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக அனுப்பலாம். ஸோ Google Assistantல வந்து இந்த ஃபீச்சரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹே கூகுள் சென்ட் த மெசேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லைனா வந்து ஹே கூகுள் சென்ட் த மெசேஜ் டு அ பர்டிகுலர் கான்டாக்ட், அதாவது எந்த கான்டாக்ட் நீங்கள் அனுப்பணுமோ அந்த கான்டாக்டுடைய பேரை சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் வழியாக, அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் வழியாக வந்து அந்த மெசேஜை வந்து அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஃபீச்சர். தற்சமயம் இது பெட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணி அனுப்புறதை விட எல்லாருக்குமே வந்து ரெக்கார்ட் பண்ணி, அதாவது மெசேஜஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் Google Assistantல எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இது கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஒரு காலத்தில் பாப்புலர் வெப் ப்ரௌசராக இருந்தது. இப்போ இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து மைக்ரோசாஃப்ட் எல்லா விண்டோஸ்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரே இனிமேல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லும்போது 1995 வந்து மைக்ரோசாஃப்ட் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வழியாக மட்டும்தான் வந்து நம்ம இன்டர்நெட் வேர்ல்டு, அதாவது வெப்பை வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்ப்ளோரர் தான் ரொம்பவே பாப்புலராக இருந்ததும் கூட. 2004 ஃபயர்ஃபாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டுடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2008 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Google Chrome S. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ரௌசர் தான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ரெண்டத்தையும் விட தாண்டி ரொம்பவே பாப்புலராக இருந்தது. இப்போ தற்சமயம் 1995 லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை வந்து பெர்மனண்ட்டாக ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. அடுத்த அப்டேட் Infinix அவங்களுடைய 08. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் ரீசெண்டாக ரிவீல் ஆகி ரொம்பவே பாப்புலராக பேசப்பட்டது. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷனும் பெஸ்ட்டாக இருந்தது, அவுட்லுக்கும் பெஸ்ட்டாக இருந்தது. அதே சமயத்தில் இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அஃபோர்டபுளாக தான் இவங்க ப்ரைஸிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோவே ரிவீல் ஆயிருக்கு. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம டீசரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கேமரா மாடியூல், இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. கூடவே கேமரா மாடியூல் வந்து உங்களுக்கு ப்ரிசம் ஷேப்பில் குவாட் கேமரா அலைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் ஹீலியோ G90Tல வந்து உங்களுக்கு குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்லையும் ஃப்ரண்ட் கேமரா டூவல் செல்ஃபி பஞ்சோலோட 48+8 மெகா பிக்சலில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 4500 mAh இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் குளோபலாக லான்ச் ஆகுது. பார்க்கலாம் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்களான்னு. அடுத்த அப்டேட் சாம்சங் உடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S20 சீரிஸ், அதுக்கப்புறம் சாம்சங் உடைய Note 10 சீரிஸ்க்கும் வந்து சாம்சங் உடைய லேட்டஸ்ட் One UI 2.5 சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து தற்சமயம் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் ஆயிருக்கதா தெரியுது. ஸோ சாம்சங் உடைய One UI 2.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் யூசர் இன்டர்ஃபேஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சாம்சங் உடைய S20 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸோட வருது இந்த யூசர் இன்டர்ஃபேஸில். அதே சாம்சங் உடைய Note 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு PDF ஃபைல், அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். அதே நீங்கள் உங்களுடைய எஸ்பெனில் எழுதக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவனாக அலைன் பண்ணி டைப் பண்ண மாதிரி வந்து அலைன் ஆகிடும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸலண்ட் அப்டேட்ஸோட சாம்சங் உடைய One UI 2.5 சாம்சங் உடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் Asus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Asus Zenfone 7 மற்றும் 7 Pro வந்து ஆகஸ்ட் 26 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸே ரிவீல் ஆயிருக்கு. இதில் இதோட பேக் பேனல் மட்டும்தான் ரிவீல் ஆயிருக்கு, ஃப்ரண்ட் பேனல் தெரியல. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் கிளாஸ் பேக் பேனல் மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து Zenfone 6ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ளிப் கேமரா
பட் உங்களுக்கு லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டிக்கலாக எழுதியிருக்காங்க. மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. இது டைப் சி போர்ட்டோட வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் லுக் இமேஜை பார்க்கும்போது. ஸோ ஆசூஸ் அவங்களுடைய Zenfone 7 சீரிஸ் இந்த அவுட்லுக்கோட என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் OnePlus Nord சீரிஸ் கீழே வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஏற்கனவே OnePlus Nord லான்ச் ஆகிடுச்சு. இப்போ OnePlus Nord Lite அப்படின்னு பேச்சு அடிப்படுது. அதுக்கப்புறம் பில்லின்னு ஒன்று இருக்குது, க்ளோவர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோட் நேம்ஸோட OnePlus Nord கீழே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிவீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து OnePlus Nord கீழே ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து OnePlus உடைய கோடிங்லேருந்து எடுத்து பார்த்தப்போ இது Snapdragon 460 இவங்க லான்ச் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல இவங்க கொடுக்கலாம் அப்படி தெரியுது. ஏற்கனவே OnePlus Nord Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665 இல்லைனா 662 லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இப்போ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்ல Snapdragon 460 இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ OnePlus அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் இல்லைனா வந்து அப்பர் மிட் ரேஞ்சுன்னு இருந்து இப்போ ஏன் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை Snapdragon 460 இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை OnePlus Nord தரப்புலேருந்து உங்களுக்கு Snapdragon 690 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே இருக்குது. ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் இது மிட் ரேஞ்சா இல்லை பட்ஜெட் கேட்டகரியா என்ன பேரில் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. அடுத்த அப்டேட் ஷாமி அவங்களுடைய Mi Band 5 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான டீசர் வந்து இவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஷைன் த்ரூ த டார்க்னஸ் அப்படின்ற ஒரு டீசரோட வெளியிட்டிருக்காங்க. ஸோ Mi Band 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது AMOLED பேனல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் 125 mAh இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 to 20 days வரைக்கும் பேட்டரி பேக்கப்போட வருது. அது மட்டும் இல்லை இதில் வந்து உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது எஸ்பெஷலி உங்களுடைய ஹார்ட் ரேட் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்லீப் ரேட்டுன்னு நிறைய மோட்ஸ் வந்து இவங்க கொடுத்து வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே சைனாவில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு NFC மாடல் இருக்குது, அதுக்கப்புறம் நான் NFC மாடல் இருக்குது. ஸோ Mi Band 5 இந்த ரெண்டு மாடல்ஸோட இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் Vivo உடைய பாப்புலரான Y சீரிஸ்ல Vivo Y20 அதுக்கப்புறம் Y20i கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு Snapdragon 460 தான் கொடுக்க போகிறாங்க. ட்ரிபிள் கேமராஸ், 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகாபிக்சலோட இது லான்ச் ஆகலாம். இது 6.5 inch IPS LCD பேனல் HD+ ரெசல்யூஷனோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுக்கலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து 5000 mAh. Vivo உடைய Y20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரும். அது Y20i அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட நிறைய கலர்ஸில் Vivo உடைய Y20 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. அடுத்த அப்டேட் Redmi Note 8 Pro யூசர்ஸ்க்காக உங்களுக்கு MIUI 12 அப்டேட் வந்து இந்தியாவில் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு புது ஆப் ட்ராயர், புது யூசர் இன்டர்ஃபேஸ், வால்பேப்பர்ஸ், அல்ட்ரா பேட்டரி சேவர் மோடுன்னு நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் ஆக போகுது. நீங்கள் Redmi Note 8 Pro யூசர்ஸாக இருந்தால் உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு இந்த அப்டேட்டை செக் அவுட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் Realme அவங்களுடைய பாப்புலரான X சீரிஸில் Realme X7, X7 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் இவங்க லான்ச் பண்ணலாம். இல்லைனா 3 ஸ்மார்ட் ஃபோன் கூட லான்ச் ஆகலாம் அப்படி தெரியுது. இந்த சீரிஸ் கீழே எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட் சிப் செட், அதாவது ஒன்று வந்து MediaTek Dimensity 1000+, இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட இவங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் AMOLED பேனல் கூடவே வந்து 240 Hz டச் சாம்பிளிங்கோட இதை லான்ச் பண்ணலாம் அப்படி தெரியுது. ஸோ தட் உங்களுக்கு கேமிங்கெல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எக்ஸலண்ட் டிஸ்பிளே ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ரீசெண்டாக Realme வந்து 108 மெகாபிக்சல்னு ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது ரியல்மியுடைய X7 சீரிஸ் இல்லைனா ரியல்மியுடைய 7 சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரோட இவங்க கொடுக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் நோக்கியாவுடைய C3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இது செப்டம்பரில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதுக்கான சில போஸ்டர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5.99 inch IPS LCD பேனல், யூனிசாக் சிப்செட்டோட இவங்க கொடுத்துருந்தாங்க 1.6 GHz ஸ்பீடில். அதே இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 8 மெகாபிக்சல் சிங்கிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 5 மெகாபிக்சலில் 3040 mAh இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 7500க்கு வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் நோக்கியாவுடைய C3 இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். 1995 லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், 1995 லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னராக நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் 5G மெசேஜ்.
நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் ஸ்பீட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக்னிக்ஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.